Children, welcome back to the English class. In this video we are going to see a prose piece, that is a short story from Unit 9, A Bicycle in Good Repair by Jerome K. Jerome. Jerome K. Jerome was an English writer and humorist. One of his famous works is Three Men in a Boat. ஸோ ஜெரம் கே ஜெரம் வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு நகைச்சுவையாளர் அப்படின்னா என்னென்னா அவருடைய எல்லா எழுத்துக்களுமே ஒரு நகைச்சுவை உணர்வு கலந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அதில் சில கருத்துக்கள் சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ஹிம். இந்த பைசைக்கிள் அண்ட் குட் ரிப்பேருங்கிறது ஒரு சிறுகதை, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னு பாருங்கள். If you wish to go on a long bicycle ride, the bicycle should be in good condition. If possible, an expert mechanic should overhaul it. But what happens if the machine has a will of its own and the mechanic knows next to nothing? So, என்ன கேக்குறாங்கன்னா, if you want to go for a long drive in a bicycle, நீங்கள் ரொம்ப தூரம் பைசைக்கிளில் ஒரு லாங் டிரைவ் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, first of all you have to check the condition of the bicycle. Not only bicycle, first of all you have to check the condition of the vehicle. நீங்கள் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த வெஹிக்கிளை நல்ல கண்டிஷனில் இருக்கா, அதில் பெட்ரோல் இருக்கா எல்லான்னு பார்ப்பீங்க. பட் சைக்கிளில் போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சைக்கிள் வந்து பிரேக் நல்லா இருக்கா, டயர் நல்லா இருக்கா, பஞ்சராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க இல்லையா, பெல்லெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவீங்க இல்லையா. சப்போஸ் இப்போது அந்த பைசைக்கிள் பாதி வழியிலே நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், we call for the mechanic, right? மெக்கானிக்கை கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைசைக்கிளில் எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ, மெக்கானிக்குக்கே பைசைக்கிளில் என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ என்ன பண்ணுவீங்க, மெக்கானிக்குக்கே தெரியாத மாதிரி ஏதாவது அந்த பைசைக்கிளில் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. why they are asking such questions to you? Because in this story there is a mechanic who doesn't know how to repair the bicycle. இந்த கதையில் ஒரு மெக்கானிக் வராரு. அவர் வந்து பைசைக்கிளில் என்ன ரிப்பேர் இருக்குன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியல, சரியா? என்ன ஆகுது அப்படிங்கிறத ஸ்டோரியில் பார்க்கலாம். தேர் இஸ் அ நேம்லெஸ் நேரேட்டர் இன் தி ஸ்டோரி. நேம்லெஸ் நேரேட்டர் அப்படின்னா இந்த கதை பாத்திரங்கள் யாரும் கிடையாது, அவங்க பேர் கிடையாது. பேருக்கு பதிலாக ஐ-யூ-வி அந்த மாதிரி தான் ப்ரெனவுன் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ மெக்கானிக் அண்ட் அ நேரேட்டர். கதை சொல்கிற ஒருத்தரும் அவருடைய பைசைக்கிளை ரிப்பேர் பண்ண வந்த ஒரு மெக்கானிக், இந்த ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கதையோடைய கேரக்டர்ஸ். Let us see what is happening in the story. A bicycle in good repair. A man I knew proposed one evening we should go for a long bicycle ride together on the following day and I agreed. ஸோ இந்த மெக்கானிக் அப்படின்னு சொல்ல முடியாது, இங்கே வந்து இந்த ஆத்தருக்கு நெரேட்டருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு வந்து நம்ம பைசைக்கிளில் லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறான், நெரேட்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெரேட்டர் வாஸ் யங் பாய். இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நெரேட்டர் வந்து ஒரு சின்ன பையன். நெரேட்டர் ஹூஸ் டு பி நெரேட்டர்? One who tells the story is to be narrator. யார் வந்து கதையை சொல்கிறாங்களோ அவங்க தான் narrator. போயமில் யார் வந்து அந்த போயமை பேசுகிறாங்களோ அவங்க ஸ்பீக்கர்னு சொல்லணும். If it is a poem you have to call them as a speaker, and if it is a story you have to call them as a narrator. Okay. So I got up early for me. I made an effort and was pleased with myself. He came half an hour late. I was waiting for him in the garden. It was a lovely day. He said, "That's a good looking machine of yours. How does it run?" So இவர் அடுத்த நாள் காலையில் அந்த பையன் என்ன பண்ணுறான், நேரேட்டர் லாங் டிரைவுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு தயாராக இருக்கான். ஆனால் அந்த மேன் இருக்கார் இல்லையா, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன மேன், அவர் வந்து half an hour லேட்டாக வராரு. ஸோ லேட்டாக வந்துட்டு என்ன பார்க்குறாருன்னா, பைசைக்கிள் அந்த மேன் லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாராம், பரவாயில்ல, இதுதான் உங்கள் மிஷினா, அதாவது மிஷின் ஹியர் மிஷின் ரெஃபர்ஸ் டு த பைசைக்கிள். ஸோ இதுதான் உங்கள் மிஷினா, இது நல்லா ஓடுமா, உங்கள் சைக்கிள் நல்லா ஓடுமா, நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, லைக் மோஸ்ட் ஆஃப் தெம் ஐ ஆன்சர்ட், ஈஸிலி இனஃப் இன் த மார்னிங், கோஸ் அ லிட்டில் ஸ்டிஃபி ஆஃப்டர் லஞ்ச். ஸோ என்ன சொல்கிறார், மற்றவங்க மாதிரியே நல்லா ஓடும், காலையிலலாம் சூப்பராக ஓடும், ஆனால் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்மளால் ஓட்ட முடியாது, சாப்பிட்டுட்டு சைக்கிளை மிதிக்க முடியாது, மற்றபடி சைக்கிள் சூப்பராக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரேட்டர் சொல்கிறார். He got hold of it by the front wheel and the fork and shook it violently. ஸோ உடனே இந்த மேன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சைக்கிளோடைய ஃப்ரண்ட் வீலை பிடிச்சி ஆட்டுறாரு. அது வயலண்ட்லி அப்படின்னா ரொம்ப வேகமாக அந்த
வீலை ஆட்டுறாராம். ஓகேவா? ஐ said don't do that, you will hurt it. I did not see why he should shake it. It had not done anything to him besides if it wanted shaking. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, உடனே ஆட்டுறதை பார்த்தோன்னே இவன் என்ன சொல்கிறான், ஐயோ நம்ம சைக்கிளில் யாராவது இந்த மாதிரிலாம் ஆட்டி பார்த்தா எப்படி இருக்கும், சீட்டை சும்மா 4 தடவை தட்டினாலே நமக்கு கோவம் வரும் இல்லையா? ஸோ இந்த மேன் என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ரண்ட் வீலை ரொம்ப அப்படியே தானே அது கழண்டு விழுற அளவுக்கு ரொம்ப வேகமாக ஆட்டுறாரு. இதை பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், அந்த பாய் சொல்கிறான், இந்த மாதிரி வேகமாக ஆட்டாதீங்க, சைக்கிளுக்கு வலிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை சைக்கிள் வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு ஃப்ரண்ட் வீல், அதுதான் நானும் ஆட்டி பார்க்குறேன்னு சொன்ன உடனே, I was a proper person to shake it. I felt much as I should had he started walking my dog. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய நாயை வந்து அடிக்கிறதுக்கு எனக்கு தானே உரிமை இருக்குது, இவர் வந்து என்னோட நாயை பக்கத்து வீட்டுக்காரர் அடித்தா எவ்வளோ கோவம் வரும், அதே மாதிரி என் சைக்கிளை வந்து ஆட்டி பார்க்குறதோ இல்லை தட்டி பார்க்குறதோ எனக்கு தான் அது கரெக்டான பர்சன், நான் தான் கரெக்டான பர்சன் என் சைக்கிளை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஆள் வந்து என் சைக்கிளை போட்டு உழுக்குன்னு உழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். He said that this front wheel wobbles. So wobbles means unsteadily மூவிங் அன்ஸ்டடிலி, அதாவது இந்த பக்கம் அந்த பக்கமாக ஆடுறது, தள்ளாடுறது தான் என்னென்னு சொல்லுவாங்க, வோபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த மேன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய சைக்கிளுடைய ஃப்ரண்ட் வீல் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. ஐ said it doesn't if you don't wobble it. It didn't wobble. As a matter of fact, nothing worth calling a wobble. ஸோ இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஆட்டுறனால தான் அது ஆடுது, மற்றபடி என் சைக்கிள் ஒன்றும் ஃப்ரண்ட் வீல் ஒன்றும் ஆடலை, கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் ஆட்டுறனால தான் என்னுடைய ஃப்ரண்ட் வீல் வந்து ஆடுது அப்படின்னு அவன் சொல்கிறான். He said, this is dangerous. Have you got a hammer? I ought to have been firm, but I thought that perhaps he really did know something about the business. ஸோ என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஃப்ரண்ட் வீல் ஆடுறது வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம், உங்ககிட்ட வந்து சுத்தியில் இருக்கா, எடுத்துகிட்டு வாங்கன்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. அந்த பையன் வந்து இதை மறுத்து பேசலாம்னு நினச்சாலும் அவனுக்குள்ளே ஒரு தாட் வருது, ஒருவேளை நிஜமாகவே இவருக்கு இந்த சைக்கிள் பற்றி தெரியுமோ, மெக்கானிக் தான் போல இருக்கு இவர், சரி அவர் சொல்கிறத செய்யலாமேன்னு அந்த பையன் நினைக்கிறான். I went to the tool shed to see what I could find. When I come back, he was sitting on the ground with the front wheel between his legs. ஸோ இந்த என்ன பண்ணுறாருன்னா, அந்த நரேட்டர் போயிட்டு ஹேமர் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாரு, டூல் பாக்ஸில் போய் ஹேமர் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாரு. போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மெக்கானிக் மாதிரி வந்திருக்காருல அந்த மேன் ஆக்சுவலி ஹி இஸ் நாட் மெக்கானிக். ஓகே, மெக்கானிக் கிடையாது, ஆனால் மெக்கானிக் மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் சைக்கிளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃப்ரண்ட் வீலை கழட்டி தன்னுடைய 2 காலுக்கு நடுவில் வச்சுட்டு உட்காந்துருக்காராம். ஹி வாஸ் பிளேயிங் வித் இட், twiddling it round between his fingers. The remnant of the machine was lying on the gravel path beside him. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த சைக்கிளுடைய ரிமைனிங் பார்ட் எல்லாம் அவருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த சைக்கிள் வீல் இருக்குல்ல, ஃப்ரண்ட் வீல், அதை வந்து வச்சுட்டு அவர் கையால் சுற்றி விளையாடுறாராம். He said, it looks to me as if the bearings were all wrong. ஸோ உடனே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பால் பேரிங்ஸ், அந்த சைக்கிளில் சின்ன பீட் போட்டிருப்பாங்க தெரியுமா, கலராக பீட்ஸ் போட்டிருப்பாங்க அந்த கம்பியில், அதுதான் ஏதோ தப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் சொல்கிறார். I said, don't you trouble about it anymore. You will make yourself tired. Let us put it back and get off. உடனே இவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு அவன் பண்ணுறதை பார்த்தா கோவமாக வருது. சைக்கிள் லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு வீலை கழட்டி வச்சுட்டு, அந்த பீட்ஸ் கலர் பீட்ஸுக்கும் சைக்கிளுக்கும் என்ன சம்மந்தம், அது அழகுக்காக போட்டிருக்காங்க, அந்த பீட்ஸில் தான் ப்ராப்ளம் சொல்லி நோண்டிட்டு இருக்கவே இவன் என்ன சொல்கிறான், இன்டெரக்டாக நீங்கள் ரொம்ப டயர்டாக ஆகிடுவீங்க இந்த மாதிரி சைக்கிளை ரிப்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதை மட்டும் வச்சுட்டு வாங்கலேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்களேன் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லி பார்க்குறான். He said, we may as well see what is the matter with it. Now it is out. He talked as though he had dropped out by accident. ஸோ என்ன பண்ணுறாரு, இருந்தால் போட்டுப்பா, ரெஸ்ட்டெல்லாம் தேவையில்லை, இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சைக்கிளில் வந்து அந்த வீலை கீழே போட்டுடுறாரு, தெரியாமல் கீழே போட்ட மாதிரி பேசுகிறாரு. Before I could stop him, he had unscrewed something somewhere and out rolled all over the path some dozen or so little balls. இவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பர்சன் இருக்கார் இல்லையா, அந்த மேன், அவர் என்ன பண்ணாருன்னே தெரியல, எந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டினாருன்னே தெரியல, திடீர்னு நிறையா குட்டி பால்ஸ் மாதிரி அந்த நட்டன்லாம் சொல்லுவாங்களே, நட் அண்ட் ஸ்க்ரூ, அந்த நட்ஸ் எல்லாமே வந்து கழண்டு கீழே ஓடுது. Catch him, he shouted, catch him. We mustn't lose any of them. He was quite excited about them. உடனே அந்த கீழே ஓடுது இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த மேன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எடு சீக்கிரம் எடு, ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. We grovelled round for half an hour and found 16. Grovel means
கிரால்ட், அதாவது அப்படியே குழந்த மாதிரி தவழறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த கிரவுண்ட்லேயே வந்து தவழ்ந்து என்ன பண்ணுறான், அரை மணி நேரம் தேடி வெறும் 16 பால்ஸை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. He hoped we had got them all because if not it would make a serious difference to the mission. ஸோ அந்த மேன் என்ன சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் போல், இந்த 16மே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் மட்டும் இந்த சைக்கிள் வந்து ப்ராப்பராகவே ஃபங்க்ஷன் ஆகாது. I put them for a safety in my hat. It was not a sensible thing to do, I admit. ஸோ அவன் என்ன சொல்கிறான், உடனே அந்த பையன் சரி இது எல்லாமே என்னுடைய தொப்பிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி தொப்பிக்குள்ளே போட்டு வைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு காமெடியான விஷயமா இருந்தாலும் அந்த பையன் என்ன சொல்கிறான், இவர்கிட்ட இருந்து அதை பாதுகாக்கணும் இல்லையா, அதனால் இதை நானே பத்திரமா என்னோடய ஹேட்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரேட்டர் பாய் சொல்கிறாரு. Let us see what is happening in the story in the next video. Thank you.